இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இது வந்து தெனாலிராமன் விகட கதைகள்ல 7வது ஸ்டோரி, பேராசைக்கு சூடு. இதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இப்போ வந்து எங்க நடக்குதுன்னா விஜயநகரத்துல தான் இந்த சீன் நடக்குது. அங்க ராஜா யாருன்னா கிருஷ்ணதேவராயர். என்ன ஆகுது, கிருஷ்ணதேவராயரோட அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது 1 இயர் ஆகிறதுக்கு இன்னும் 3 days பேலன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது திவசம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, அரச குரு கிட்ட ஐடியா கேட்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ வந்து என்ன இருக்கும்னா, அவங்க அம்மா வந்து எப்படி இறக்க போற நிலைமையில அவங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கும். ஸோ வந்து மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ராஜாவும் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்துருப்பாங்க. அது மாம்பழ சீசன் கிடையாது. அதனால கஷ்டப்பட்டு எப்படியும் மாம்பழத்தை வந்து வேற பிளேஸ்ல இருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அரசகுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசாம இப்படி பண்ணுங்க, 108 அந்தணர்களுக்கு வந்து தங்கத்தாலான மாம்பழத்தை வெள்ளி தட்டுல வச்சு கொடுங்க, அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவும் சரி ஓகே, இது நல்ல ஐடியாவா இருக்கு, அம்மாவோட திவசத்தை அன்னைக்கு நம்ம வந்து 108 அந்தணர்களுக்கு மாம்பழத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அதே மாதிரி 108 அந்தணர்கள் வராங்க, அவங்களுக்கு மாம்பழத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அந்த அந்தணர்கள்லாம் என்ன ஆச்சு, செம்ம ஹாப்பியாகி போறாங்க. ஸோ இது வந்து பேராசை மாதிரி தெனாலிராமனுக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, 108 அந்தணர்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எதுக்காகனா, இவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஆசை வந்து நிறைவேறலையா. ஸோ வந்து அதனால வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 108 அந்தணர்களையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு அறையில ஒரு ரூம்ல வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இவர் போய் என்ன பண்றாருன்னா, அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு கம்பியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க அந்தணர்களும் ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு கிஃப்ட் நமக்கு வரப்போகுது, ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரா வெளியே வர்றாங்க. வர என்ன பண்றாருன்னா, தெனாலிராமன் அந்த கம்பியை, சூடான கம்பியை வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் வச்சு சூடு வைக்கிறாரு. ஸோ இதனால என்ன பண்றதுனே தெரியாம எல்லாருமே வந்து அரசர்கிட்ட போய் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி பண்றாங்க, தெனாலிராமன் வந்து இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன சொல்றாருன்னா, தெனாலிராமன் சொல்றாரு, நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி 108 அந்தணர்களுக்கு தங்க மாம்பழத்தை கொடுத்தீங்க. எங்க அம்மா வந்து சாகர நிலைமையில இருக்கும்போது என்னாச்சுன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்கும். ஸோ வந்து அது வந்து வலிப்பு நோய் இருந்தா சூடான கம்பியை காய்ச்சி சூடு போட்டா அந்த வலிப்பு நோய் வந்து போயிடும், குணமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சூடான கம்பியை போய் காய்ச்சி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த மாதிரி 108 பேருக்கு நான் வந்து சூடான கம்பியால சூடு போட்டா